அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. நாளைய தினம் சனிக்கிழமை, ஆடி மாதத்தோட 2வது நாள், 18/7/2026 அன்று முழுவதும் பஞ்சமி திதி அப்படிங்கிறது நிறைந்திருக்கிறது. இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது ஒரு வகையில சிறப்பாக இருந்தாலும் இப்ப ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமியை எக்காரணம் கொண்டும் நாம் யாருமே தவறவிடக்கூடாது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பஞ்சமியை நம்ம தவற விட்டாலும் பரவாயில்ல, அந்த தினத்துல நம்ம இந்த வழிபாடை செய்யலனாலும் பரவாயில்ல. ஆனா நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் யாரும் இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை தவற விட்டுடாதீங்க. ஏன்னா சாதா நாட்கள்ல செய்தாலே அதீத பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இது. நாளைய தினம் சக்தி வாய்ந்த பஞ்சமி அப்படிங்கிறதால அனைவரும் நாளைக்கு இதை நீங்க செய்யணும். நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல வராகியே போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் நான் இதை தவறாம உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வருடம் இந்த ஒரு வழிபாட்டை மாதம் ஒரு முறை, அது வளர்பிறை பஞ்சமியோ அல்லது தேய்பிறை பஞ்சமியோ, மாதம் ஒரு முறை இந்த இலையை வைத்து நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை உங்க வீட்டில் நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த வருடம் நீங்க இருக்கக்கூடிய நிலையும் அடுத்த வருடம் நீங்க இருக்க போற நிலையும் நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் தான் சென்று கொண்டிருக்கும். இந்த ஒரு இலைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இது கற்பூரவள்ளி இலை அல்லது ஓமவள்ளி இலை அப்படின்னு அழைப்பாங்க. வாசனை கொண்ட பூக்கள் நிறையவே இருக்கு. அத மாதிரி இலைகள் சொல்ல போனா துளசி, இந்த கறிவேப்பிலை, மருதாணிக்கு ஒரு விதமான வாசனை இருக்கும். அந்த மாதிரி இந்த கற்பூரவள்ளிக்கு நிகரான ஒரு வாசனை எந்த இலைக்குமே கிடையாது. அவ்வளவு வாசனை அடிக்கும். ஜஸ்ட் இதை நீங்க அந்த சைடு நடந்து போனாலே அதனுடைய வாசத்தை நீங்க உணரலாம். இது மேல ஒரு விரல் பட்டுட்டு நீங்க அந்த விரலை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனை வரும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான கற்பூரவள்ளி செடி இருந்ததுன்னா அதற்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அந்த செடிக்கிட்ட சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நம்ம அதையே முழுமையான வேத வாக்காக எடுத்துக்கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்மாலான முயற்சிகளை தினம்தோறும் நம்ம நம்பிக்கையோடு போட்டுக்கிட்டே இருக்கணும். கூட இதை மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது முழு பலன் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இது மருத்துவ ரீதியாக பல பலன்கள் இந்த கற்பூரவள்ளி செடிக்கு இருக்கிறது. இது ஆன்மீகத்தில், அதாவது தாந்திரீகத்திலையும் இது நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கிறது. ஸோ இந்த ஒரு இலை ஆக்சுவலாக நாளைக்கு இந்த பஞ்சமியில 5 இலைகளை வைத்து நாம் செய்வது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நாளைய தினம் இதை நீங்கள் செஞ்சாலே போதுமானது. பொதுவாக சனிக்கிழமையில நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் முக்காவாசி நம்முடைய கடன் சுமையை தீர்ப்பதற்காக தான் இருக்கும். இப்போ சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அதை மாதிரி காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது, இதை எல்லாமே நம்ம கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய அந்த கடன் சுமையிலிருந்து நாம் வெளியில வருவதற்கு தான் பெரிதும் உதவி செய்யும். அந்த வகையில நாளைக்கு இதை நீங்க தவறாம செய்யுங்க. நீங்க இரவு 10 மணிக்கு செய்தாலும் செய்யலாம், 11 மணிக்கு செய்தாலும் செய்யலாம். அதே போல நீங்க தீட்டு காலங்கள்ல இருந்தாலும் செய்யலாம். இல்லை நீங்க சுத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இதை செய்யலாம். நீங்க சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை உங்க பூஜை அறையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். தீட்டு காலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க பூஜை அறைக்கு போகாம வெளியில இருந்தே இதை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாங்க. இந்த ஒரு இலை நம்ம இதை இதற்கு மேல ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சு எரிய வைக்கிறோம் இல்லையா, அதனுடைய வாசனை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மூளை முடுக்குகளுக்கும் போகும். அப்படி அது போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எல்லாத்தையும் வெளியில தள்ளிடும். இப்போ ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் ஏற்கனவே ஒரு நெகட்டிவிட்டி பவர்ல ஃபில் ஆகிருக்குது அப்படின்னா இந்த ஒரு வாசனை அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லா அந்த இடத்துல இருந்து போயிடும். ஸோ அந்த இடம் காலியா இருக்கும் பட்சத்தில் இது ஒரு பாசிட்டிவிட்டியை அந்த இடத்துக்கு கொண்டு வைக்கும். ஸோ அதை மாதிரி இருந்தாலே நம்ம வீட்டில் என்னென்னலாம் மைனஸாக இருக்குதோ அது எல்லாமே மாறி ஒரு நேர்மறை சூழல் அப்படிங்கிறது உருவாகும்.
இது வந்து வீடு மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களையும் வந்து வெளியில அனுப்பிடும். இப்போ நம்ம கணவர் உங்க சொல் பேச்சு கேட்பது கிடையாது, அல்லது அவர் வந்து அதிகமாக குடிக்கிறாரு, இல்லை வேற தவறான பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட இருக்குது, அவர் வந்து குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ இதை நீங்கள் அவசியம் செய்யுங்க. உங்கள் கணவரும் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது இதை நீங்கள் செய்யும் பொழுது இந்த நறுமணம் எல்லா இடத்துக்கும் பரவும். ஏன்னா இந்த இலைக்கே தனியான நறுமணம் உண்டு. கிராம்புக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், பச்சை கற்பூரத்துக்கு அதை விட அதிகம். ஸோ இந்த 3 பொருள்கள் சேர்ந்து அந்த நம்ம எரிக்கும் பொழுது அதில் வரக்கூடிய நறுமணத்துக்கு அளவே இல்லை. ஸோ கடன் பிரச்சனை தீரும், நோய் இருந்துச்சுன்னா நோய் தீரும், நோய்க்கு பதில் ஆரோக்கியம் வரும், கடனுக்கு பதில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வரும். அந்த மாதிரி வறுமை இருந்துச்சுன்னா வறுமை போயிட்டு நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை அப்படிங்கிறது ஏற்படும். குழப்பம் இருக்கக்கூடிய இடத்துல நிம்மதி இருக்கும், சண்டை இருக்கக்கூடிய இடத்துல ஒற்றுமை இருக்கும். இப்போ பசங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வரும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் காமிக்கலாம். சாமி ரூம்ல இருந்து உங்களுடைய ஹாலு, கிச்சனு, பாத்ரூம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் காமிக்கலாம். அப்படி நம்ம காமிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களால் உணர முடியும். இதை வந்து நீங்கள் 1 மாதம் அல்லது 2 மாதம் செஞ்சுட்டு நீங்கள் விட்டுடக்கூடாதுங்க. தொடர்ந்து 1 வருடம் ஒரு 12 முறை நீங்கள் செய்யுங்க. இப்போ மாதத்தில் 2 பஞ்சமி வருதுன்னா வளர்பிறை தேய்பிறை 24 முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ அதில் நீங்கள் 12 முறை செய்தாலே நல்லதொரு அபரிதமான ஒரு வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி உங்களால் வந்து உணர முடியுங்க. நாம செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளோதாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு இலை, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு. ஆனால் கிராம்பு முழுசாக இருக்கணும் அது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பூஜை அறையிலேருந்து உங்கள் பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்பாள் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கு ஆரத்தி காமிச்சிட்டு உங்கள் வீடு முழுக்க நீங்கள் காமிக்கலாம். அப்படி காமிச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட மையப்பகுதி, அதாவது ஹாலில் அதை வைக்கணும். அந்த பச்சை கற்பூரம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை சுற்றி நம்ம வீட்டு உறுப்பினர்கள்லாம் அமரலாம். அமர்ந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் குறையணும், எதெல்லாம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டு இதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் இந்த இலையை வச்சிடலாம். மறுநாள் காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இது மட்டும்தாங்க நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் இதை வந்து உங்கள் வீடு முழுக்க காமிக்கும் பொழுது என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ, இப்போ நம்மக்கிட்டே சில பிரச்சனைகள் இருக்கும், அதிகமாக கோபப்படுறது, எரிச்சல் படுறது, அல்லது சில பேர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இந்த மாதிரியான தேவையில்லாதவை என்னை விட்டு போகணும், என்னுடைய குணங்கள் மாறணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அது மாதிரி நெகட்டிவிட்டி போச்சுனாலே வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை, கடன் போயிட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.